ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு. முதல்ல பேனை ஹீட் ஆக்கி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சது. முதல்ல கடுகு கொஞ்சத்தை போட்டு கடுகை வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததும் பெரிய சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதோட வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கியதும் வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்து வதக்குங்க. இதில் நான் 4 டீஸ்பூன் கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி இந்த தூளையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து 2வது அடுத்த தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் பவுடரோ இல்லது ரெடிமேட் தேங்காய் பாலோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட் ஆக்கிட்டு அதை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஒன்றுன்னா இதில் ஊற்றுங்க. நான் இன்றைக்கி இதில் 6 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நீங்கள் இதில் ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படியே எல்லாம் ஒன்றொன்னா ஊற்றி முடித்த பிறகு ஒரு மூடியை போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி அவியுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ திறந்து பார்ப்போம். இன்னும் முட்டை நல்லா அவியல்ல, ஒரு ஹாஃப் தான் அவிஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை இதை மூடி அவியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சு நீங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் முட்டை வேகி இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போது முட்டை நல்லா வேகிட்டுது. இது இப்போ மற்ற பக்கம் ஒன்றுன்னா திருப்பி போடுங்க. இப்போது 1 கப் அளவுக்கு முதலாவது பாலை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெடிமேட் மில்காக இருந்தால் நீங்கள் அப்படியே தண்ணி சேர்க்காம அப்படியே கட்டிய பாலாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையை உடையாமல் பார்த்துக்குங்க. பால் ஊற்றினதால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் குறைவு மாதிரி தெரியுது. அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கறி கொஞ்சம் இறுகி வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை குழம்பு ரெடியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.